நானும் கப்பலில் பக்தி ஷாப் வாங்கணும்னு பார்க்குறேன், ஒன்றுமே புரிய மாட்டேங்க. சகப்பு ஒயர் போகுது, கருப்பு ஒயர் போகுது, என்னதான் சர்க்கிட்டு. டேய் என்னடா பண்ற? நானும் கப்பலில் பக்தி ஷாப் வாங்கணும்னு சொன்னாலும் பக்கியை பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் எனக்கு தான் தெரியுமாக்கா. பத்த வச்சுட்டு இருக்கேன், பத்தி ரெடி பண்ணிட்டு இருக்கியா? பத்தி ரெடி பண்ணனே ஏதாவது. முதல்ல அது பக்தி கிடையாது, பத்தி. முதல்ல பத்தி சாப்பாடுன்னு நினைக்கிறியா? அது என்னென்ன ஸ்டெப்ஸ் தெரியுமா தெரியாதா? தெரியாது. பப்பியமா கை கட்டுற என்ன ஒரு ஆபீசர்ல அப்ப என்ன கலாச்சிட்டாராமா? முதல்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு நான் சொல்றேன், எப்படி வரணும்னு. ஓகேவா? வாப்பலாம். சொல்லுங்கண்ணே. இப்போ வந்து கப்பலில் வந்து பத்தி சாப் ஆகுறதுன்றது வந்து ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, புரியுதா? ஈஸியாக ஆகலாம், யார் வேணா ஆகலாம். அதாவது வந்து ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தோன்னா 10வது முடிச்சுட்டு டிப்ளமா இன் ட்ரிபிள் முடிச்சிட்டும் போகலாம். இல்லைனா +2 முடிச்சுட்டு பிஇடி எலக்ட்ரிக்கல் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அதை ட்ரிபிள் முடிச்சுட்டு இல்லை ஈசி முடிச்சிட்டும் போகலாம். ஓகேவா? ஈசி முடிச்சுட்டு மெயினாக வந்து இடிஓ கோர்ஸ்னு ஒன்று பண்ணணும். அது வந்து 4 மாதம் கோர்ஸ். அந்த 4 மாதம் கோர்ஸ் வந்து எல்லா காலேஜ்லையும் படிக்கலாம். ஆனால் வந்து எல்லா காலேஜ்லையும் படித்தா அவனுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் இருக்காது, பிளேஸ்மெண்ட் இருக்காது. அதனால் ஸ்பான்சர்ஷிப் இருக்கிற கம்பெனியில் போயிட்டு எக்ஸாம் எழுதி நீ பாஸ் ஆகிட்டு போனேன்னா உனக்கு ஜாப் வந்து செக்யூர் ஆகிடும். அப்போ நீ வந்து படிக்கலாம். இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா டிப்ளமா முடிச்சுட்டு ட்ரிபிள் முடிச்சுட்டு போயிட்டு இருந்திருந்தாங்க, அப்போல்லாம் வந்து ஓகே. ஆனால் இப்போல்லாம் வந்து பிடெக் டிகிரி கேட்குறாங்க, இல்லை பிஇ டிகிரி கேட்குறாங்க. அதே மாதிரி இப்போ ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து அதிகமாக வரதால இசிஇ படிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் பிடெக் இசிஇ இதெல்லாம் முடிச்சுட்டு நீ போயிட்டு, அதாவது ஸ்பான்சர்ஷிப் கம்பெனியில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிட்டு அந்த இடிஓ கோர்ஸ் முடிச்சுட்டு நீ உள்ளே போனேன்னா 4 மாதம் கோர்ஸ் முடித்தோடனே அந்த கம்பெனியில் எந்த ஸ்பான்சர்ஷிப் கம்பெனியில் நீ எழுதிருக்கியோ அந்த கம்பெனியில் வந்து உனக்கு வேலை கொடுத்துருவான். ஆமாம், புரியுதா? கொடுத்தவொடனே 12 மாதம் சி டைம் முடிச்சுட்டு சிஓசி எடுத்துகிட்டு வந்தால் தான் இப்போல்லாம் வந்து வேல்யூ அதிகம். சிஓசி பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னா, சிஓசி பண்ணுறது இந்த இடிஓ கோர்ஸ் சொன்னால இடிஓ கோர்ஸு ப்ளஸ் வந்து அந்த இடிஓ கோர்ஸ் பண்ணும்போதே உனக்கு SCCW அந்த அதாவது செக்யூரிட்டி கோர்ஸஸ் எந்த டைப் ஆஃப் ஷிப் போறியோ. இப்போ ஆயில் டேங்கர் போறனா ஆக்டோன்ற ஒரு கோர்ஸ் இருக்கு, கேஸ் டேங்கர் போறனா LPG கோர்ஸ்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி அதாவது பேசிக் LGTFன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு நீ போற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதை முடிச்சுட்டு 12 மாதம் ஜூனியர் இடிஓ போயிட்டு வந்துட்டு சிஓசி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீ அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் ஆஃபீஸராக கப்பலில் போகலாம். ஓகேவா? இல்லை இப்போ சிஓசி பண்ணாமல் கூட நம்மளால போக முடியும் கப்பலில். சிஓசி பண்ணாமல் போகலாம். ஆனால் வந்து என்னன்னா இப்போ வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அதாவது சிஓசி வாங்காமல் சில பத்தி சட்டெலாம் வந்து என்ன ஆகுதுன்னா இன்சிடென்ட் நடக்கிறதால இப்போ எந்த கம்பெனியுமே வந்து சிஓசி இல்லாமல் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஸோ சிஓசி இட்ஸ் அ மேண்டேட்டரி. அதே மாதிரி உனக்கு ஒரு ரெஸ்பெக்டாகவும் இருக்கும். சிஓசி வந்து கம்ப்ளீட் இப்போ வந்து மஸ்ட் ஆயிடுச்சு எல்லா கம்பெனிலும். ஏதோ அந்த காலத்தில் வந்தவங்க தான் வந்து இப்போ வந்து சிஓசி இல்லாமல் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. தவிர இப்போலாம் சிஓசி இல்லாமல் எந்த கம்பெனிலையும் எடுக்கிறது இல்லை. நீ ஜூனியர் இடிஓ போயிட்டு வந்தவொடனே உன்னை வந்து கண்டிப்பாக வந்து சிஓசி எடுக்க சொல்கிறாங்க. ஜூனியர் இடிஓக்கு கம்பெனி வந்து ஒரு கம்பெனிலேருந்து 20,000 40,000 வரை சம்பளம். சிஓசி எடுத்துட்டுனா 1.5 லட்சத்துலேருந்து உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் வரைக்கும் போகும். அவ்வளோதான், அதுக்கு மேலே போவாது. தம்பி வாங்குவானே அந்த மாதிரி ஆகிடும். ஓகே.